ஏஹோ நீ ஏலம் போடுவியல இல்ல நம்ம வீட்டுல கூப்பிடுற மாதிரி கூப்பிட மாட்டியா? அது என்ன அம்மாயோ ஆச்சியோ அப்படிங்கிற? அது எங்க அம்மா கூட பேசி பேசி பழக்க தோஷம். அது சரி, காலையில ஒரு பாலகுல காய்ச்சி நல்லா காய்ச்சி அப்படியே அதுல கொஞ்சம் காபி தூளை போட்டு அப்படியே ஆட்டி ஆட்டி கொஞ்சம் நல்லா இனிப்பா கொண்டாந்து கொடுக்கலாம்ல. நானும் பெட்டில அங்கிட்டு உருளட்டா இங்கிட்டு உருளட்டா அங்கிட்டு உருளட்டா இங்கிட்டு உருளட்டான்னு உருண்டு உருண்டு எந்திக்கிறேன். ஒரு வாய் காபி கூட குடுக்கிறதுக்கு ஒரு நாதியும் இல்ல. எங்க அம்மா கூப்பிட்டா அவளை காணும். சரி உன்னைய கூப்பிட்டா நீயும் வந்து முடைச்சிக்கிட்டு நிக்கிற. இல்ல காலையிலே பால் வாங்க போறேன்னு தான் உன் ஆத்தாக்காரி போனா. இன்னும் வீட்டு வாசப்படியே மிதிக்கல. எனக்கு தான் வயிறு கப கபன்னு எரியுது. என்ன செய்யட்டும்? இதுவும் வாஸ்தவமான பேச்சுதான். என்ன ஆச்சு சொல்ற? பால் வாங்க போனும்ல, ஆளை காணுமா? யாருக்கிட்டையும் கதை பேசிட்டு போல இருக்கும். ஆமல, கதையை பேசினா நம்ம வயிறு நிறைஞ்சிரும். போய் எங்க ஏதுன்னு பார்த்து கூட்டிட்டு வா. அப்படிதானே. இப்ப பாரு, இப்படியே சட்டியோட போக முடியும். ட்ரெஸ் மாத்திட்டு போறேன் சரியா? சரி சரி, சட்டு புட்டுன்னு போயிட்டு வா. குடல பொரட்டுது, பொரட்டு பொரட்டுது, வாந்தி வரால வேற இருக்கு. ஆட்டா, ஒரு காபி குடிக்கிறதுக்கு குடல பொரட்டு பொரட்டுன்னு பொரட்டுதா? ஆட அப்படி அப்படி பொரட்டுனா நீ ஆஸ்பத்திரியில தான் போய் படுக்கணும். இடு போய் பார்த்துட்டு வாடே. உள்ள என்ன பேச்சு பேசுதான். ஏ அப்பா, ஆத்தாட மிஞ்சிருவான். என்னக்கா உங்க நாத்தனார் கறி கோயிலுக்கு வருவான்னு சொல்லி என்னை இழுத்துட்டு வந்தியே? எங்க போய் தொலைஞ்சா? இம்பிட்டு நேராவது. நான் வேற பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். என் மாமியா வேற கத்து கத்துன்னு கத்தும். பொறுப்பவள, அது எங்க பேர போறா? நேரே இங்கதான் வருவா. விடிய காலம் கோயிலுக்கு வரம்பா. இங்க கும்பிட்டுட்டு போய் தான் குசும்பே பேசுவானா பாத்துக்கையே. அவ அப்பேற்பட்டவா. அதனாலதான் உனக்கு காட்டுறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லன்னு வச்சுக்கோ, வீட்டுலனா என்ன பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேப்பா. இங்கன்னா நீ கோயிலுக்கு வந்திருக்கன்னு சொல்லி சமாளிச்சிருவேன்ல. அதுவும் சரிதான்க்கா. இந்த மைனிக்காரி வீட்டுல மீன் குழம்பு வைக்க சொன்னா கோயில்ல வந்து நிக்கா. பெருசா நம்மள கோயிலுக்கு போயிட்டு வா, நான் கோயிலுக்கு வரலன்னா நமக்கு முன்னாடி இங்க வந்து நிக்கா. கடைக்கு தர போறேன்னா? ஏ மைனியோ, மைனியோ, என்ன மைனி வீட்டுல வேலை இல்லையா? மீன் குழம்பு வைக்க பாருன்னு இங்க வந்து நின்னு யாரு கூடய கதை பேசிட்டு இருக்கிய? அலமேலு, கூறுகிட்ட அலமேலு, இவளை யாருன்னு நினைச்சே? நம்ம பச்சை கிளி இல்ல, அவ சம்சாரம். இவளை இப்பதான் கோயில் வாசல்ல பார்த்தேன். சரி சாமி கும்பிட வந்திருப்பா போலன்னு 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த கடைக்கு போறல்ல. என்னது, நம்ம பச்சைக்கிளியோட சம்சாரமா? நல்லா அம்சமா தான் இருக்கா. பிடிச்சாலும் பிடிச்சான், நல்ல புளியங்கம்பா தான் பிடிச்சிருக்கான். பவளவல்லி, இவளை யாருன்னு நினைச்சே? இவதான் என் நாத்தனாரு. பார்த்தாலே தெரியுதுக்கா, தெரியுது தெரியுது. என்ன என் மைனி முகச்சாடையும் என் முகச்சாடையும் ஒன்று போல இருக்குன்னு பார்த்தீங்களா? அவளும் எங்க ஊரு தானே, அதான் அப்படி இருக்கு. பாத்தியத்தி எம்பிட்டு குசும்புன்னு அவ முகர கட்டியும் என் முகரையும் ஒன்னா இருக்காம்ல. இருக்கும் இருக்கும். அப்படியே இந்த கக்கூஸ் கழுவுற பினாயில் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறானு. ஆமாக்கா, ஊர்லயே சரியான ரவுடி பொம்பளையா இருப்பா போலயே. அதான் பார்த்தல்ல, தெரியுதுல்ல. இவன் என்ன புது மாதிரியா கூவு கூவுன்னு கூவுறான்? ஏலே, நீ பவளவல்லி மவனா? என்ன பவளவல்லி, பாலை வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டியாக்கும்? சரி சரி, உன் மாமியா தேடப்பறா. போய் காப்பியை போடு. அப்புறமா நிறைய சங்கதி பேச வேண்டியது இருக்கு. செத்த நேரம் கழிச்சு வரேன். சரி சரி வாங்க. இக்கா நான் வரேன்க்கா. சரி டி. பாவி, ஆத்தாள் மௌனம் கூவு கூவுலாம் கூவுறவா? என் மைனி நேராயிட்டு வாங்க போவோம். ஆமா நட போவோம் சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தா எப்படி?